Hello friends, welcome to Things New Tamil. So இன்னைக்கு இந்த சூப்பரான கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெனிலா கனாஸ் கேக். So இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் அடுப்புல தான் இன்னைக்கு பண்ணிருக்கேன் ஸ்பாஞ்ச் கேக். ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. So இந்த வீடியோல நான் வந்து இது அடுப்புல தான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஸ்பாஞ்ச். So இன்னைக்கு நான் வந்து 3 லேயரா கட் பண்ணிக்க போறேன். 3 லேயரா நீங்க கட் பண்ணும்போது ஒரு லேயருக்கும் 1.5 இன்ச் கேப் இருக்கணும். 2 லேயர்னா நீங்க 2 இன்ச் கேப் இருந்தா போதும். சோ இன்னைக்கு நான் 3 லேயரா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சோ இத இனிமே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். டெக்கரேட் பண்றதுக்கு எப்பவும் போல ஒரு கேக் போர்டு எல்லாம் எடுத்துக்கோங்க, ரொட்டேட்டர் எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது சென்டர்ல நமக்கு whipping cream வச்சிரலாம். ஸோ whipping cream வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சென்டரில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம அது மேலே வச்சிடலாம். இந்த 3 லேயரில் எதை வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வைக்கலாம். கீழே உள்ளதான் கீழே வைக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஸோ இதை நல்லா வச்சுட்டு இதில் நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கேக் நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு முக்கிய ரீசன் வந்து இந்த சுகர் சிரப் தான். ஸோ இதை கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுட்டு இது மேலே வந்து இப்போ whipping cream வச்சு நம்ம ஐசிங் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் கனாஸ் கேக்கு சாக்லேட் கனாஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதனால நான் இது சென்டரில் சாக்லேட் சிரப் எடுத்து அதில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேன். கேக் டெக்கரேட் பண்ணுறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன வேணாலும் என்ன கேக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து என்ன சிரப்பு இல்லை ஃப்ரூட் அந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். இப்போது செகண்ட் லேயர் வச்சுட்டு செகண்ட் லேயர்லேயும் நான் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணி ஐசிங் எல்லாம் பண்ணிவிட்டு சாக்லேட் சிரப்பும் ஆட் பண்ணிட்டேன் மேலே. இப்போ தேர்ட் லேயர் வச்சு ஃபுல் ஐசிங் பண்ணிடலாம். ஸோ சாக்லேட் சிரப் போட்டிங்க அப்படின்னா நம்ம கேக் கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ தேர்ட் லேயர் வச்சுட்டு அதையும் சுகர் சிரப் வச்சு நான் வந்து கவர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி whipping cream வச்சுட்டு எங்கேயுமே கேப் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஐசிங் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்து அந்த சைடில் மட்டும் ஸ்க்ரேப் பண்ணி விட போகிறேன். இதுதான் அது. இதில் உங்களுக்கு சின்னது வேணுன்னா சின்னது யூஸ் பண்ணிக்கலாம், பெரியது வேணுன்னா அந்த பெரிய சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் அப்படின்னா நான் கனாஸ் தான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். கனாஸுங்கிறது சாக்லேட்டும் whipping cream சேர்ந்த ஒரு மிக்சர் தான். அது பண்ணும்போது அந்த வரி வரியாக இருக்கிறதுல படும்போது அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம கனாஸ் ரெடி பண்ணிடலாம். அந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 10 நிமிஷம் வச்சுருங்க. கனாஸ் ரெடி பண்ணுறதுக்கு whipping cream அரை கப்பும் சாக்லேட் அரை கப்பும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 1:1 ரேஷியோ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், 1:2 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நல்லா வந்து அந்த டார்க் சாக்லேட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை டபுள் பாயில் பண்ணணும். நான் டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சு அது மேலே வச்சு தான் நம்ம டபுள் பாயில் பண்ணணும். ஸோ வந்து நல்லா வந்து சாக்லேட் மெல்ட் ஆகி whipping க்ரீமோட மிக்ஸ் ஆகிடும். இது இன்னும் ஷைனிங் வேணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் எல்லாம் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ கனாஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறுனா போதும். 10 நிமிஷம் கூட அதிகம் தான். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தது அப்படின்னா போதும், நம்ம கேக்கில் அப்ளை பண்ணிடலாம். கொதிக்க நம்ம ஊற்றக்கூடாது. ஊற்றணும் அப்படின்னா அந்த whipping cream எல்லாம் மெல்ட் ஆயிரும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துகிட்டு கீழே ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே விழுகிற எக்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து சேர்த்து வேறு ஏதாவது கேக் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடணும். ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நம்ம அந்த ஸ்க்ரேப்பரில் கோடு போட்டோம்ல அதில் வந்து அந்த சாக்லேட் அப்படியே படும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனாஸ் ரெடி பண்ணணும். கனாஸ் வீடியோ செப்பரேட்டாக வேணும்னா நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கனாஸ் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்லலாம் கனாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த சைடு எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு எக்ஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்னொரு பைப்பிங் பேப்பரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போது நம்ம டிசைன் பண்ணிடலாம். நான் ஸ்டார் நாசில் எடுத்து சுற்றி வந்து டிசைன் போட்டுக்கிறேன். சுற்றி டிசைன் போட்டுட்டு மேலேயும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைன் வேணால் போட்டு நீங்கள் வந்து செரி இல்லைனா ஏதாவது ஒரு ஒயிட் சாக்கோ சிப்ஸு இல்லை வந்து வெறும் டார்க் சாக்லேட் சிப்ஸு அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப சூப்பரான வெனிலா சாக்லேட் கனாஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கீழே சுற்றி டிசைன் போடும்போது இன்னொரு லேயர் கூட சுற்றி போட்டுக்கலாம். ஸோ இருந்தது அப்படின்னா. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.